கோர்ட்ல வந்து சிவா என்ன பண்ணுறாரு, ரொம்ப சாமர்த்தியமா அழகா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு மடக்குறாரு அரவிந்த் அதிர்ச்சி அடைகிறாரு. "நீ எவ்வளோ நாளா வந்து லவ் பண்ண? அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து மீட் பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க? அவளுக்கு என்ன பிடிக்கும்? சிந்துவுக்கு என்ன பிடிக்காது?" எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து முன்னுக்கு பின்னனா பதில் சொல்கிறாரு. அரவிந்த் அதை கேட்டுட்டு வந்து உண்மையிலே இதெல்லாம் போய் வேணுமே வந்து இந்த சிந்து மேலே பழி போடுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு இவர். இவருக்கும் சிந்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போலியானவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சிவா வந்து சொல்கிறதால கோர்ட்டில் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறாரு நம்ம சிவா. அதை கேட்டு வந்து கோர்ட் வந்து செமைய டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஆளை வந்து சும்மாவே விடக்கூடாது, இப்படி ஒரு பொண்ணு மேலே பழியை தூக்கி போட்டிருக்காரு, அதனால் இவர் வந்து தீர விசாரிக்கும்படி காவல்துறைக்கு ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து சிவா கிட்டே உங்களுக்கு வாழ விருப்பமா சிந்து கூடனா, எனக்கு முழு சம்மதம் சிந்து கூட வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிடுறதால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதனால் வந்து மகா ரொம்ப கோபம் அடைகிறாங்க. சிந்துவோட அப்பா வந்து நம்ம சிவாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. ஆறுமுகம், அதுக்கப்புறம் பைரவி, நம்ம வந்து அன்னபூர்ணி எல்லாருமே வந்து சிவா கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இதனால் சிவா வந்து சரின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து அழுதுகிட்டே வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நன்றி டாக்டர், இது நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். என் மான மரியாதை, என் குடும்ப மான மரியாதையை காப்பாற்றிட்ட, உனக்கு நன்றி உள்ளதாக இருப்பேன். சீக்கிரமாகவே வந்து உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. ஐயோ நல்ல காலம், என்னை பற்றி எந்த தப்புமே கண்டுபிடிக்கல, நான் தான் வந்து இல்லை சைன் வாங்கினேன்னு தெரிஞ்சால் என் அண்ணன் அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த விஷயத்தை சிவா கேட்டுட்டு வந்து ஐஸ்வர்யா கூட்டின்னு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. அவங்க அம்மா வந்து நான் பண்ணலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யாவே அடிக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவில் இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு, சிந்து வேணி பிரியும் தான் இதெல்லாம் நான் பண்ணேன், இது வேணும் என்ன தப்பு அப்படின்றாங்க. இப்படி பண்ணுவீங்க எதிர்பார்க்கலச்சா, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வராரு. சிந்து கிட்ட நீங்கள் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் தங்கச்சி என்னோட தங்கச்சி மாதிரி தானே டாக்டரே, நான் எப்படி அப்படிலாம் பண்ண முடியும், மன்னிச்சு விட்டு டாக்டரே அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சிந்துவோட பெருந்தன்மை நினச்சி சிவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து யாராக இருக்க முடியும், அம்மா இப்படி திடீர்னு இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக ஸ்னேகாவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய வந்து ஃபோன் வந்து ஸ்னேகாவுக்கு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே வந்து ஸ்னேகா சந்தோஷமாக உடனே எடுக்கிறாங்க ஃபோனை. சிவா நீயா, எனக்கு தெரியும் சிவா உன்னை பற்றி, நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும் அப்படின்னோடனே, சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்க, எதுக்கு தேவையில்லாமல் சிந்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, சிந்து மேலே படியை போட்டு இந்த மாதிரி பண்ண உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, என் பிரச்சனையை தலையிடாத, என் வாழ்க்கையில் தலையிடாத, உனக்கு எனக்கு எதுவும் இல்லை நான் சொல்லிட்டேல, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இன்னொரு வாட்டி சிந்துக்கிட்ட ஏதாவது பிரச்சனைக்கு வந்த, அவளை ஏதாவது பண்ணணும்னு நினச்ச, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. சிவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சுறாரு. இதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஸ்னேகா. போ சிவா, என்ன பண்ணுமோ பண்ணு, சிந்துக்கா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, பாரு கூடிய சீக்கிரம் அந்த சிந்துவோட முகத்தில் எல்லாம் முன்னாடி கிழிச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேனா இல்லையா பாரு, உன்னை அவள் கூட கண்டி எக்காரணம் கூட வாழ விட மாட்டேன், என்றைக்குமே எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், அது யாராலையும் மாற்ற முடியாது, கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழப்போறப்பார், என் கூட தான் நீ வாழணும் சிவா, அது உன்னோட தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து சிந்து வந்து சிவாக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிந்து இதெல்லாம் பண்ண சிவா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அடுத்து வந்து சிந்துவும் சிவாவும் வந்து பழையபடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எப்படி பேசினாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சிந்துவை இதுக்கப்புறமா விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து முடிவு பண்ணுறாங்க.